Hey guys, welcome back to my channel. அண்ட் என் வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நாங்கள் 6 படைக்கு பிளான் போட்டிருந்தோம். ஸோ இந்த வாட்டி பழனிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங்கே லைக் 4 o'clock அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து 2.5 hours பழனிக்கு போகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து கிளம்பி தம்பிக்கு வந்து மொட்டை போடணும். ஸோ 2வது மொட்டையும் அப்புறம் நானும் பூமுடி எடுக்கிறேன். அப்புறம் என் ஹஸ்பண்டும் மொட்டை போடுறாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன கத்துறாரோ தெரியலையே. திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக எங்க வந்திருக்கோம்? இங்க வந்திருக்கோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அம்மா ஹாய் சொல்லுங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஹாய் சொல்லுங்க. தேவஸ்தான முடிக்காணி பக்தர்கள் முடிக்காணிக்கை சீட்டு பெற்றுக்கொண்டு முடிக்காணிக்கை கோயில் இதுதான் பழனி தேவஸ்தானம் பழனி மலை செலுத்தும் இடங்களில் அது மொட்டை எடுத்துட்டு எனக்கு வந்து பூ மொட்டை எடுத்துட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் மலையேற ஸ்டார்ட் பண்ணுறோம். நகராட்சி குளிக்கும் இடங்களிலோ சலூன் கடைகளிலோ பழனி அருள்மிகு தண்டாயுத நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி தேவஸ்தானத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேவஸ்தான முடிக்காணிக்கை செலுத்தும் இடங்களில் மட்டுமே ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் முடிக்காணிக்கை சீட்டு பெற்றுக்கொண்டு முடிக்காணிக்கை. இது வந்து ஒரு சின்ன ரூம் ஜஸ்ட் ஃபார் பாத்திங். ஒரு ஃப்ரெஷ் அப் மட்டும். கீழே வந்து முடியெல்லாம் எடுக்கிறாங்க. நீராடல் கிரிவீதி முதலான இடங்களில் தனியார் நபர்கள் பெண் பக்தர்களை கிளம்பிட்டோம். பழனிக்கு ரெடி ஆயிட்டோம். இங்கேயே ஒரு சின்ன ரூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுலயே நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம். பெண் பக்தர்களுக்கு இலவசமாக முடியெடுக்கப்படும். தூக்கம் வந்துச்சு. வெயில் வேற அடிக்குது. இதான் டைம் 8 மணி ஆயிடுச்சு. வெயில் இவ்வளோ வெயில் இங்கேயே. 5 மணி 6 மணி தெரியுதா? அதுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம கிளம்பி ரெடியா வரும். தம்பி கரெக்டாக இருந்திருக்காரு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வந்து இது தெரியுதான்னு தெரியல. ரோப்காரா என்ன பேர் தெரியலையே. எங்கள் அத்தையை நடந்தே வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நடக்க வேண்டியதுதான். என்னத்த அவ்வளோதான். அங்கே என் பையன் போயிட்டு இருக்கான். அவனுக்கு தூக்கம் வேற வந்துருச்சு. டீ சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் வந்து பழனிக்கு பேக் சைடு, அதாவது டெம்பிளுக்கு பேக் சைடு தான் கார் பார்க்கிங் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஃப்ரண்ட் சைட் போகிறதுக்கு இந்த மாதிரி பேட்ரி வண்டியெல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 18 வெஹிக்கல்ஸ் வந்து விட்டுருக்காங்களாம். ஸோ நாங்கள் அங்கே ஏறிட்டு நாங்கள் ஃப்ரண்ட் சைட் போயிட்டோம். நான் வந்து 2 years ஆச்சு, 2-3 years ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி தான் வந்திருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்போல்லாம் ஃபோனெல்லாம் அலோ இருந்துச்சு, மேலெலாம் எடுத்துகிட்டு போகலாம். பட் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. கீழே ஃபோனெல்லாம் வச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ மேலே எந்த வீடியோவும் எடுக்க முடியல. பழனிக்கு வந்துட்டோம். சாமி கும்பிடு. எப்படி சாமி கும்பிடு? ஓகே, சாமி கும்பிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம். சூப்பராக சாமி கும்பிட்டோம். இன்னைக்கு வந்து கும்பலே இல்லை. இங்கே மண்டே வந்துருக்கோமா. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பழனியில் வந்து இவ்வளோ கும்பலே இல்லாமல் பார்க்குறேன். சூப்பரான ஒரு தரிசனம் பார்த்தோம். அண்ட் எஸ், யாராச்சும் பண்ணிக்கோ. ஏன்னா மண்டே டைம்ஸ் வாங்க, இல்லை
வீக் டேஸில் வாங்க. ஆனால் டியூஸ்டேஸ் கூட ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது சொல்லி வச்சு போறாருன்னு ஸோ வீக் டேஸ் வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், செம்மையாக பார்க்கலாம். எல்லாமே கூட்டமே இல்லை. எஸ் நாங்கள் மொட்டைஸை பாருங்கள். அது ஒரு எச்சினே அது சொல்ல மாட்டேன். தம்பிக்கு தூக்கம் வந்துடுச்சு. நான் வந்து இப்போ எங்கள் அத்தை மாமாக்காக வெயிட் பண்ணுறேன் காய்ஸ். எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நேற்று மதியம் கொண்டு போகணும்ல, வெளியே வச்சு பாருங்க. டால்ஸ் பாருங்க. டால் ஏதாச்சும் வாங்கிக்கலாமா? பொம்மை ஏதாச்சும் வாங்கிக்கலாமா? கேப் வாங்குறேன். கேப்பா? வாங்க கேப். கேப் பார்க்குறவளுக்கு. இப்போ வந்து நாங்கள் பஞ்சாமிர்தம் வாங்க போகிறோம். கோயிலின் பிரசாதம். என் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்கக்கூடாது, அவருக்கு வந்து ஷையாக இருக்கான் ரொம்ப. குட்டி தங்கத்து லட்டு பாருங்க. பிரசாதம் வாங்கி வந்துட்டோம் பாருங்க, அங்கே வாங்கி வந்துட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு நான் வரும்போதெல்லாம் மேலே ஃபோன் அலாவும் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஃபோனெல்லாம் இங்கே வச்சுட்டு போகணும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் மேலே எடுக்க முடியல. பெரிய லைன் இருக்கு. லைன் வேணுமா? கனக்கம்பட்டியா ஜீவ சமாதி பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இதுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்க, இவரை தான் ஜீவ சமாதி பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். அதுதான் எங்க அப்பா மட்டும் போல திருச்சி திண்டுக்கல் இறங்கிய மாதிரி இருக்கும். அங்கே வந்து சாப்பிட இங்கே வந்துட்டோம். வெயில் ஓவராக இருக்குது, கால் சுடுது. சீக்கிரம் போகணும். இல்லை இது மேலே போகிறேன்.
இதோட நான் வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then keep supporting, subscribe my channel. Bye guys, love you all.